இருக்கு. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, அவர்கள் அறிந்திருந்தார்களானால் சிலுவையில் இயேசுவை அறைந்திருக்க மாட்டார்களே. ஏன்னா சிலுவையே தேவையே கிடையாது. ஏன் சிலுவை தேவைப்படுது? மனுஷனுடைய கொலவெறி அதை எப்படி காட்டி வச்சிருக்காங்கன்னா, கடவுள் அப்படி வெறி அறுக்கிறதா காட்டி வச்சிருக்காங்க. கடவுள் அப்படி கிடையாது, அவர் அன்பாகவே இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. உன் நினைவு பழி வாங்கிறதுக்காக இருக்கிறது, என் நினைவு பழி வாங்கிறதுக்காக இல்ல, உன்னை ரட்சிக்கிறதுக்காக இருக்கிறது. என் நினைவுல உன்னை ரட்சிக்கிறது தான் இருக்குது. நீ பாவம் செய்துட்டு தான், அதனால உன்னை நான் அழித்து போக பண்ண மாட்டேன். அதனாலதான் நான் நோவா காலத்தில் நடந்த சம்பவத்தை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் காட்டின தேவன் அந்த ஜனங்களை எல்லாம் போய் சந்திக்கிறார். அவர்கள் எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இயேசு பழி வாங்குகிறவர் அல்ல. பழி வாங்குகிற குணாதிசயம் தேவனிடத்துல இல்ல. அவர் நல்லவர். ஆனா மனிதன் கடவுள் அப்படிதான் காட்டி வச்சிருக்கான். இப்பெல்லாம் சொன்னா என்ன நம்புறாங்க சிலர்லாம்? இப்பெல்லாம் சொன்னா கொஞ்சமாவது பயம் இருக்கும். நீங்க கடவுள் நல்லவர்னு சொன்னீங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்களே. அதனாலதான் நோவா காலத்துல நடந்த